இன்னைக்கான மார்க்கெட் ஒரு சூப்பரான மார்க்கெட் அப்படின்னு சொல்லலாங்க. பங்குச்சந்தை நல்ல ஒரு அப் ட்ரெண்ட்ல காலையில மேல போயிட்டு, அதுக்கப்புறம் ஒரு ஏ டைப்ல கீழ வந்துட்டாங்க. நேத்து பார்க்குறீங்க அப்படின்னா, நிஃப்டில 5 மினிட் டைம் ஃப்ரேம்ல ஒரு முக்கியமான பாயிண்ட் குடுத்திருந்தேன். ரொம்ப ரொம்ப சுருக்கி ப்ரீவியஸ் கை நான் குடுத்திருந்தேன். இங்க ஓப்பன் பண்ணாங்க. கரெக்ட்டா 2 லைன் குடுத்திருந்தேன் இல்லையா? அங்க ஓப்பன் பண்ணிட்டு லைட்டா கீழ போயிட்டு திரும்ப மேல இந்த பாயிண்ட் பிரேக் அவுட் பண்ணாங்க. பிரேக் அவுட் பண்ண இடத்துல இருந்து ஒரு 120 பாயிண்ட் மேலே போச்சு. நீங்கள் பிரேக் அவுட் ஆன இடத்துல என்ட்ரி கொடுத்துருந்தாலும் சரி, இல்லை ரீட்ரேஸ்மெண்ட்டில் என்ட்ரி கொடுத்துருந்தாலும் சரி, லாபம் தான் கிடச்சிருக்கும். இங்கே என்ட்ரி கொடுத்துட்டு ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு 1:2 டார்கெட் போட்டு ட்ரேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருக்கலாம். ப்ரோ அதுக்கப்புறம் மார்க்கெட் கீழே போயிடுச்சு, சைட்வேஸில் போயிடுச்சு அப்படின்னா அது நமக்கு தேவையில்லாத ஒன்றுங்க. ஏன்னா நமக்கு ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு தான் பண்ண போகிறோம், லாபம் பண்ண போகிறோம். அது மட்டும்தான் நமக்கு தேவை. அதுக்கப்புறம் மார்க்கெட் கீழே போகுது, மேலே போகுது, சைட்வேஸில் போகுது, அதெல்லாம் தேவையே இல்லை. ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு பண்ணாதான் அது நல்லது. நம்ம நிறைய ட்ரேடு பண்ணால் நிறைய லாபம் வரப்போதா? கண்டிப்பாக கிடையாது. நிறைய ப்ரோக்கரேஜ் தான் வரும். அதுக்கப்புறம் கீழே மேலே என்ட்ரி கொடுத்து நிறைய எமோஷனல் ட்ரேடு பண்ணி எடுத்த லாபத்தையும் விட்டுருவோம். ஸோ அந்த மாதிரிலாம் ட்ரேடு பண்ணவே கூடாதுங்க. ஒரு நாளைக்கு ஒரே ஒரு ட்ரேடு மட்டும் பண்ணுங்க. நிச்சயமாக நீங்கள் நல்ல ஒரு ட்ரேடராக வருவீங்க. சரிங்களா? ஓகே. நிஃப்டியில் நம்ம சொன்ன மாதிரி 24,800 மேலே பிரேக் அவுட் பண்ணிட்டு டார்கெட் ஹிட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஒரு பிகினர் அப்படின்னா எடுத்த உடனே இந்த மாதிரி நம்ப வேணாம். நேற்றோட வீடியோ பாருங்கள். நான் ஏன் இந்த ப்ரீவியஸ் கை கொடுத்துருந்தேன், 1 டேல 1 ஹவரில் எப்படி அனலைஸ் பண்ணேன், இந்த பாயிண்ட்டை நான் ஏன் கொடுத்தேன், இதை ஏன் பிரேக் அவுட் பண்ணுச்சு, டார்கெட் ஹிட் பண்ணுச்சு, இதெல்லாம் பாருங்கள். ஒரு டைமுக்கு 2 டைம் பார்க்கும்போது உங்களுக்கே புரியும். சும்மா 24,800 மேலே பிரேக் அவுட் பண்ணுறாங்க அப்படின்னா மார்க்கெட் மேலே போகலாம். இப்படி கால்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா எப்படி என்ட்ரி கொடுப்பீங்க, எப்படி ட்ரேடு பண்ணுவீங்க? 2 கேண்டில் மேலே போயிட்டாலே டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு இந்த மாதிரி சொல்லிடுவாங்க கால்ஸ் கொடுக்குறவங்க. அது உண்மையே கிடையாது. ஏன்னா எங்கே ஸ்டாப் லாஸ் போடுவீங்க, எங்கே டார்கெட் போட்டிருப்பீங்க நீங்கள்? இதெல்லாம் ஒரு மணி மேனேஜ்மெண்ட்டே கிடையாது அவங்க கொடுக்குறது, கால்ஸ் கொடுக்குறதுலாம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ட்ரேடு பண்ணால் மட்டும்தான் அது நல்ல ஒரு ட்ரேடுங்க. ஸோ கால்ஸ் வாங்கிலாம் ட்ரேடு பண்ணாதீங்க. இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒவ்வொரு நாளும் ட்ரேடு பண்ணுறதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே. அதே மாதிரி சென்செக்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா நல்ல ஒரு பிரேக் அவுட்டுங்க. இதுலேயும் நம்ம இந்த ஒரு பாயிண்ட் கொடுத்துருந்தோம், பிரேக் அவுட் பண்ணுச்சு, நல்லா மேலே போயிட்டு டார்கெட் ஹிட் பண்ணாங்க. ஒன்று பேங்க் நிஃப்டி மட்டும்தான் சொதைப்பிரிச்சுங்க. என்ன அப்படின்னா இந்த பாயிண்ட்டை பிரேக் அவுட் பண்ணுறாங்க அப்படின்னா மேலே போகலாம், இந்த மாதிரி கொடுத்துருந்தேன். பிரேக் அவுட் பண்ணாங்க. பிரேக் அவுட் பண்ணிவிட்டு எவ்வளோ தூரம் மேலே போயிருக்கு அப்படின்னா கரெக்டாக ஒரு 100 புள்ளி தான் மேலே போயிருக்கு. அதுக்கப்புறம் ஃபுல்லாக கீழே வந்துட்டாங்க. கீழே வரும்போதும் ட்ரேடு பண்ணியிருக்க முடியும். ஆனால் இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் கிட்ட இருக்குமே. ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு தான் பண்ணணும். ஸோ பேங்க் நிஃப்டியில் இன்றைக்கி ஸ்டாப் லாஸ் கிட்ட இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நிஃப்டி சென்செக்ஸில் ப்ராஃபிட் கொடுத்துருக்கும். உங்களுக்கு இன்றைக்கி ட்ரேடு எப்படி இருந்துச்சு, லாபம் பண்ணிங்களா, நஷ்டம் பண்ணிங்களா அப்படிங்கிறத சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். சரி, ஓகேங்க. இப்போ மார்க்கெட் இன்னைக்கு கொஞ்சம் ஈஸியாக போயிருச்சு. இல்லை கஷ்டமாக தான் போச்சு. மேலே கீழெல்லாம் போனாங்க. ஆனால் நம்ம அதை கொஞ்சம் ஈஸியாக வரைஞ்சி ட்ரேடு பண்ணியாச்சு. ஸோ இன்னைக்கு நல்லா சைடுவேஸில் கஷ்டமாக போயிருக்கு. அப்படிங்கிறனால நாளைக்கு ஈஸியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதே மாதிரி சைடுவேஸில் போயிருக்காங்க. அப்படிங்கிறனால இன்னொரு முக்கியமான ப்ரீவியஸ் கையும் 5 மினிட்ல கிடச்சிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி நான் ட்ரேடிங்காக 2 புத்தகம் எழுதியிருக்கேன். ஷேர் மார்க்கெட்டின் ஆசான் பாகம் 1, பாகம் 2. இந்த மாதிரி ட்ரேடிங்கை பற்றி நீங்கள் முழுமையாக கற்றுக்கணும். ஒன்றுமே தெரியாது ப்ரோ, ஜீரோவில் இருக்கேன் நான், அங்கிருந்து கம்ப்ளீட்டாக எல்லாமே கற்றுக்கணும் ஆசைப்படுறீங்க அப்படின்னா இந்த புக்கை ஒரு டைம் படிங்க. நாலேஜுக்காக காசு செலவு பண்ணுறது தப்பு கிடையாதுங்க. இந்த புக்கு நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டு படிக்கலாம், ஒரு 10 பேர் கூட படிக்கலாம் இல்லையா? ஏன்னா புத்தகத்தில் இருக்கிறது எந்த ஒரு கோர்ஸ்லையுமே இருக்காதுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொன்றும் சொல்லித்தரும் உங்களுக்கு. படித்த மேக்சிமம் பேர், எல்லாருமே சொல்லலாங்க, மேக்சிமம் பேர் இந்த புத்தகத்துக்கு நல்ல ரேட்டிங் தான் கொடுத்துருக்காங்க. நிச்சயமாக படித்து முடிச்சுட்டு நல்ல ரேட்டிங் தான் கொடுப்பீங்க. அதே மாதிரி புத்தகம் படித்து முடிச்சுட்டு கோர்ஸ் தேவைப்படுது ப்ரோ, நீங்கள் கோர்ஸ் எடுத்தால் நல்லா இருந்த மாதிரி தோணுது அப்படின்னா நான் ஃப்ரீயாகவே கோர்ஸ் கொடுத்துட்றேன். ஒரு 3 ஹவர்ஸ் இருக்கும். ஆப்ஷன் பையிங், ஆப்ஷன் செல்லிங், ஸ்விங் ட்ரேடிங் எல்லாத்துக்குமே கோர்ஸ் வச்சுருக்கேன். நீங்கள் இந்த 2 புக்கு படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட கேளுங்க. வாங்கினா மட்டும் கிடையாதுங்க, படித்து முடிச்சுட்டு என்கிட்ட கேளுங்க. அந்த கோர்ஸ் சென்ட் பண்ணி வைக்கிறேன். புக்கும் படிச்சுட்டு அந்த வீடியோவும் பார்த்துட்டு என்னோட யூடியூப் சேனலுக்கு வீடியோவும் பார்க்குறீங்க அப்படின்னா நிச்சயமாக சொல்கிறேன், 1 மந்த்தில் ஒரு மிகப்பெரிய சேஞ்ச் உங்கள் லைஃப்பில் ஏற்படும். நீங்கள் ட்ரேடு பண்ணுற விதமே மாறிடும். சரிங்களா? ஸோ முடிஞ்சால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உழைப்பு போடாமல் ஊதியம் கிடைக்காது. ஓகேங்க. இன்றைக்கி ஸ்டாக்லாம் நல்லா அப் ட்ரெண்டில் மேலே வந்தாங்க.
ஆப்ஷன் செல்லிங்கில் வந்து லாஸ் வந்து கொடுத்துச்சுங்க. நான் சொல்ல மறந்துட்டேன். ஆப்ஷன் பையிங்கில் ப்ராஃபிட் தான். ஆப்ஷன் செல்லிங்கில் ஏன் லாஸ் கொடுத்துச்சு அப்படின்னா, ஒரு ஏ டைப்பில் போகுது, வி டைப்பில் போகுது அப்படின்னா கண்டிப்பாக லாஸ் வந்து கொடுத்துரும். இன்றைக்கி வந்து ஆப்ஷன் செல்லிங்கில் வந்து லாஸ் கொடுத்துச்சு, ஸ்டாக்கில் வந்து ப்ராஃபிட் கொடுத்துச்சு, ஆப்ஷன் பையிங்கில் வந்து ப்ராஃபிட் கொடுத்துச்சு. எனக்கு மேபி உங்களுக்கு வந்து அது மாறலாம், ஸ்ட்ராட்டஜியை பொறுத்து வந்து மாறும் நிறையா. சரிங்களா? இப்போ ஒன் டே டைம் ஃப்ரேமில் முக்கியமான ப்ரீவியஸ்க்கே நான் சொன்ன மாதிரி இந்த ஒரு பாயிண்ட் தான், அந்த பாயிண்ட்டை டச் பண்ணிட்டு தான் கீழே வந்து வந்திருக்காங்க. அப்படிங்கிறனால இந்த ஒரு ப்ரீவியஸ் கை தான். அதே மாதிரி ஒன் டேயில் முக்கியமான ப்ரீவியஸ் லோ வந்து 23,880ங்க. இதை மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா மேலே வந்து போகலாம், அதுவே கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா கீழே வந்து போகலாம். அப்படியே 1 ஹவர் பார்க்குறீங்க அப்படின்னா 1 ஹவரில் ரொம்ப ஈஸியாக ட்ரேடு வந்து பண்ண முடியுதுங்க. இப்போது ரீசெண்ட் டேஸாக வந்து நல்லா ப்ராஃபிட் கொடுத்துக்கிட்டு இருக்குது, ஈஸியாக ட்ரேடு வந்து பண்ண முடியுது. பக்கமாக தான் அந்த ப்ரீவியஸ் லோலாம் வந்து ஃபார்ம் ஆகிக்கிட்டு இருக்குது. அதனால தான் 1 ஹவரில் அடுத்த ஒரு ப்ரீவியஸ் ஹை அப்படின்னா 24,960. இதை மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணும்போது நிஃப்டி வந்து மேலே வந்து போகலாம். 5 மினிட்டில் பார்க்குறீங்க அப்படின்னா 5 மினிட்டில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது, சேம் பாயிண்ட் தாங்க. 24,960 மேலே பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஈஸியாகவும் இருக்கும். ஏன் அப்படின்னா இன்றைக்கி வந்து கஷ்டமான நாள், நம்ம கொஞ்சம் ஈஸியாக வந்து ட்ரேடு வந்து பண்ணியாச்சு இந்த இடத்துல. ஸோ நாளைக்கு மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா நல்ல ஒரு அப் ட்ரெண்டாக இருக்கலாம். அதுவே கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஒரு ப்ரீவியஸ் லோ 24,670 இது கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா கீழே வந்து போகலாம். நீங்கள் இப்போ தான் ட்ரேடிங்கில் வந்து வந்திருக்கீங்க அப்படின்னா மேலேயும் கொடுக்குறீங்க, கீழேயும் கொடுக்குறீங்க, என்ன ப்ரோ இது, இந்த மாதிரி ஈஸியாக வந்து கேட்டுருவீங்க. இதுக்கு பின்னாடி நிறைய காரணம் இருக்குது. ஆப்ஷன் செல்லிங் ஒன்று இருக்குதுங்க. அந்த ஆப்ஷன் செல்லிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரேக் ஈவன் பாயிண்ட்னு சொல்லி 2 இருக்கும். ஒரு ப்ரீவியஸ் கை இருக்கும், ஒரு ப்ரீவியஸ் லோ இருக்கும். 2 இடத்துல வந்து என்ட்ரி கொடுப்பாங்க, பி அண்ட் சி. அதெல்லாம் வச்சு தான் ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் கையும் ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் லோவும் உருவாகுது. இண்டிகேட்டர் எடுத்தால் கூட ஒரு பக்கம் மட்டும் காட்டாது, ப்ரீவியஸ் கையும் காட்டும், ப்ரீவியஸ் லோவும் காட்டும். ஸோ அதனால தான் 2 பாயிண்ட் வந்து கொடுக்குறேன். ஏதோ ஒரு பாயிண்ட் வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணும்போது அது ட்ரெண்ட் வந்து திரும்பிடும், அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் வந்து பண்ணலாம். ஓகே, அடுத்து சென்செக்ஸ் வந்து பார்த்துடலாம். சென்செக்ஸில் ஒன் டே டைம் ஃப்ரேமில் முக்கியமான பாயிண்ட் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்குது. வேகமாக வந்து வரைஞ்சிட்றேன். இங்கே ஒரு ப்ரீவியஸ் இருக்குது, அதே மாதிரி இங்கே ஒரு ப்ரீவியஸ் லோ இருக்குது ஒன் டே டைம் ஃப்ரேமில். இப்போதைக்கு அது தேவையில்லை பெருசாக. 1 ஹவரில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக தேவை. இங்கே ஒரு ப்ரீவியஸ் லோ இருக்குது. நிஃப்டியில் எப்படிங்க நம்ம கொடுத்துருந்தோம், இந்த ஒரு பாயிண்ட் கொடுத்தோமா? ஓகே, நிஃப்டியில் கொடுத்த மாதிரியே நான் வரைஞ்சிக்கிறேன். இங்கே இருந்தாலும் இப்போதைக்கு இந்த இடத்துல நல்லா மேலே கீழே வந்து போயிட்டாங்க. அப்படிங்கிறனால 81,160 ஒரு முக்கியமான பாயிண்டாக வந்து இப்போதைக்கு இருக்குது. சரிங்களா? ஸோ அடுத்த ப்ரீவியஸ் கை வந்து 1 ஹவரில் 82,090ங்க. இதை மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா மேலே வந்து போகலாம். அதுவே கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா 81,160 கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணும்போது கீழே வந்து வரலாம். 5 மினிட்டில் பார்க்குறீங்க அப்படின்னா 5 மினிட்டில் முக்கியமான பாயிண்ட் வந்து சேம் பாயிண்ட் தான். நாளைக்கு 82,090 மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா மேலே வந்து போகலாம். அதுவே கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா 81,160 கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணும்போது கீழே வந்து வரலாம். ஒரு கேப் அப் கொடுத்து பிரேக் அவுட் பண்ணுறாங்க, ஒரு கேப் டவுன் கொடுத்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி ட்ரேட் வந்து பண்ணுங்கள். ட்ரேடை வந்து பண்ணாமல் இருக்க வேணாம், கொஞ்சம் வெயிட் பண்ணி ட்ரேட் வந்து பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே, அடுத்து அப்படி பேங்க் நிஃப்டி வந்து பார்த்துடலாங்க. பேங்க் நிஃப்டியில் இன்றைக்கி கொஞ்சம் சொதைப்பிரிச்சு, பரவாயில்ல. ஒன் டே டைம் ஃப்ரேமில் முக்கியமான பாயிண்ட் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா இந்த ஒரு ப்ரீவியஸ் கை, அதே மாதிரி இந்த ஒரு ப்ரீவியஸ் லோ. 1 ஹவரில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா முக்கியமான பாயிண்ட் வந்து இந்த ஒரு ப்ரீவியஸ் லோ 54,760ங்க. இது கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணும்போது கீழே வந்து போகலாம். அதுவே மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா 55,330 மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணும்போது பேங்க் நிஃப்டி மேலே வந்து போகலாம். ஓகே, அப்படியே 5 மினிட்டில் பார்த்துடலாம். 5 மினிட்டில் முக்கியமான பாயிண்ட் வந்து சேம் பாயிண்ட் தான், 55,330 மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணும்போது மேலே வந்து போகலாம். அதுவே கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா 54,760 கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணும்போது கீழே வந்து வரலாம். ரொம்ப கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். எஸ், பங்குச்சந்தையில் எல்லாருமே ஒரே நாளில் லாபம் வந்து பண்ணியிருக்க மாட்டாங்க. இன்றைக்கி நிறைய பேர் கஷ்டத்துலேயே இருப்பாங்க, ட்ரேடிங் ப்ராப்பராக வந்து பண்ணாமல் லாஸ்ட்லேயும் இருப்பாங்க. இதே ஸ்டேஜில் நானும் இருந்திருக்கேன். ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ண ஃபஸ்ட்டு 6 மந்த்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டில் மட்டும்தாங்க இருந்தேன். நான் ஸ்டேட்மெண்ட் தனியாகவே போடுறேன், அந்த லாஸ் நான் எப்படி பண்ணேன் அப்படிங்கிறத நான் ஸ்டேட்மெண்ட்டு கண்டிப்பாக போடுறேன். அப்டாக்ஸில் எனக்கு இருக்குது, நான் தனியாக வந்து போடுறேன். ஃபஸ்ட்டு மந்த்து பார்க்குறீங்க அப்படின்னா 28,000 நான் லாஸ் பண்ணேங்க. அந்த 28,000 ரெக்கவரி பண்ணுறதுக்கே ஒரு 6-7 மாதம் வந்து ஆச்சு. ஃபஸ்ட்டு 1 இயர் ஃபுல்லாகவே எனக்கு பெருசாக எதுவுமே கிடைக்கல. அதுக்கப்புறம் படிப்படியாக வந்து கற்றுக்கிட்டேன். எனக்கு ஒரு வேளை நான் ஸ்டார்டிங்லேயே அந்த 1 மந்த்லேயே கற்றுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா நான் லாஸ் வந்து பண்ணியிருக்கவே மாட்டேன்.
நீங்களும் இந்த ஸ்டேஜில் வந்து இருக்கலாம். ஸோ கொஞ்சம் முயற்சி பண்ணி ட்ரேடிங்கை வந்து நல்லா வந்து கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ட்ரேடிங்கில் வந்து வாங்க, சரிங்களா? ஆசை இருக்கும், கமிட்மெண்ட் இருக்கும், எல்லாமே ஓகே தாங்க. அதுக்குன்னு நம்ம ஆசைக்கும் நம்ம கமிட்மெண்ட்டுக்கும் நம்ம கோபத்துக்கும் பங்குச்சந்தை வேலை செய்யுமா, லாபத்தை கொடுத்துருமா அப்படின்னா நிச்சயமாக கிடையாதுங்க. நம்ம மட்டுமே ட்ரேடு வந்து பண்ணலாம் இல்லையா? அப்படின்னா லாபம் பண்ணுறதுக்கு எது சரியான வழியோ அதை தேர்ந்தெடுங்க, ட்ரேடு வந்து பண்ணுங்கள், நிச்சயமாக லாபம் வந்து வரும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.